புடலங்காய் சாம்பார் வைக்க போகிறேன் பாருங்கள். புடலங்காய் ஒரு புடலங்காய், வெங்காயம் 3 வெங்காயம், தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சாம்பார் வைக்க போகிறேன். பருப்பு இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் பருப்பு வேக வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் பருப்பு வேக வச்சுருக்கேன். இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் வச்சுருக்கிறேன். எல்லாம் போட்டு வச்சா தான் சாம்பார் நல்லாயிருக்கும். புளியும் போட்டு வேக வச்சுருக்கிறேன். இப்போ சாம்பார் ரெடி பண்ண போகிறேன். எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றுறேன். கடுகு, ஜீரகம், கடுகு எல்லாம் போடுறேன். கடலைப்பருப்பு எல்லாம் போடுறேன். வெங்காயம் போட்டேன். நான் நல்லா வதங்கிட்டு காய் போட்டேன். புடலங்காய் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். புடலங்காய் போட்டாச்சு, வதக்குறேன். தக்காளி போடுறேன். தக்காளி நல்லா வதங்கும். உப்பு தேவையானது போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் எல்லாம் காரத்துக்கு போடுறேன். புடலங்காய் வெந்துருச்சு. இந்த பருப்பு ஊற்றுறேன். வெந்ததும் சாப்பிட்லாம். புடலங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போகிறோம்.